அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பிற்கும் நட்பிற்கும் மரியாதைக்கும் தியாகராஜன் சார் அண்ட் வசுந்தரா மேடம். ஆக்சுவலாக நான் இங்கே 37 இயர்ஸ் முன்னாடி போனேன். இதே இடம் தான். வீடு வந்து இங்கே தான் பின்னாடி ஜஸ்ட் நடந்து போகிற வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இங்கே மெயின் ரோடு வரும், நகனூர் செகண்ட் மெயின் ரோடு. ஸோ அவ்வளோதான் வீடு. ஸோ இங்கே தான் போனேன். அண்ட் தென் போயிட்டு ஒரு எப்போது எந்த மருத்துவ ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் ஃபஸ்ட்டு சார் தான் பார்த்து கூட்டிகிட்டு வராங்க அம்மா. ஸோ எனக்கு அப்படியே சார் வந்து ரொம்ப பழக்கமாக போயிட்டாரு இங்கே. அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் வந்து அவங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு வந்து சார்கிட்ட தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதே வந்து சாரு மேடம் வந்து ஃபேமிலி டாக்டர் மாதிரியே ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து சார் வந்து இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு கௌரவிக்கிறது, மேடம் இருக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் 2016 பேட்ச்சு. ஸோ ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் சென்னை மண்டலம். மண்டல கடவுச்சிக்கிறவர்கள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ பாண்டிச்சேரி தான் வரும். பட் ஆனால் வந்து அந்தமான்லாம் எனக்கு வராது. அந்தமான்லாம் எனக்கு வராது. சென்னை மண்டலம் பாண்டிச்சேரி இதில் வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான். உங்களுக்கு வந்து இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல முக்கியமா வந்து சாரியும் மேடமையும் நான் ஒரு விஷயத்துல அப்ரிஷியேட் பண்றேன். அதாவது என்னன்னா வந்து உமன் எம்ப்ளாயீஸ், உமன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதை வந்து கௌரவிக்கும் விதமாக, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து மகளிர்ன்றது அவங்க வந்து குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்க்கக்கூடிய முதல் மனிதர் யாராக இருந்தாலும் அது வந்து ஒரு தாயாக தான் இருக்கும். எடுத்த உடனே தாயோட முகத்தில் தான் குழந்தை வந்து முடிக்கும். ஸோ பார்த்த உடனே முதல்ல ஒரு தாய் தான் எடுத்த உடனே ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடுத்த லெவல் வரும்போது படித்து அவங்க மேலே கொண்டு வர்றதுக்கும் முயற்சி பண்ணி தாய் தகப்பன் இவங்க வந்து கொண்டு வராங்க. Happy Women's Day. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலே ட்ரைனிங் முடிச்சு சர்டிஃபைடு நர்ஸா வேலை செஞ்சா. இன்னைக்கு கமலி பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பர்சனலா எங்க வீட்லயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுனால இன்னைக்கு கமலி வந்து ஒரு இடத்துல போய் ஒரு நர்ஸ் அப்படின்னு வேலை செஞ்சா சூப்பர் நர்ஸா வேலை செய்வா. தேட்டர்ல இருந்து வார்டு வரைக்கும் எல்லா வேலையும் தெரியும். அங்க போய் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல விட்டு ஸ்கேன் சென்டர், நீ ஸ்கேனுக்கு ரிப்போர்ட்லாம் எடுத்து கொடுத்து ஸ்கேனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா ஸ்கேனுக்கு ஃபர்ஸ்ட் தான் ஸ்கேன் பண்ணுவா, ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பா, டைப் பண்ணுவா, கம்ப்யூட்டர் ரிப்போர்ட் கொடுப்பா. ஸோ இப்போ மேடத்துக்கு ஏதாவது கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு டைப் பண்ணி கொடுக்கணும், ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும், என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் வைஸ் அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா அடுத்த ஒரு பக்கம் வந்தீங்கன்னா சமையல், வீடு, ஒரு குழந்தைங்க, ஒரு குழந்தை பிறந்த குழந்தைலேருந்து அது ஸ்கூல் போய் வர வரைக்கும் அந்த குழந்தைய எப்படி பராமரிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு அத்துப்படியா அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வீட்டுல ஒரு சமையல் பண்ணி அதை எவ்வளவு சுத்தமா பண்ணணும் அந்த ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இதை வந்து அவார்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி. எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து உமன்ஸ் டேல இப்ப நாங்க வீட்டுல இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுல சால்வை போட்டு எங்களையும் வந்து கௌரவிச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி மேடம், சார். நாங்க வந்து 4 days கம்ப்ளீட் ஆயிருக்கு.
ஆனா நான் எதுவுமே இல்லாம சுத்தமா இன்சூரன்ஸ்னா எனக்கு என்னன்னு தெரியாது. இங்க வந்து இன்சூரன்ஸ் கத்துக்கிட்டேன், அக்கௌண்ட்ஸ் கத்துக்கிட்டேன், பேங்க்ல ஏதாவது லோன் எடுக்கணும் அப்படின்னாலும் அதோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரியும். எல்லாம் யாரெல்லாம் மேடம் அதுதான். ஏன்னா அவங்க வந்து எதுவும் ஃப்ரீயா விட்டுருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம டியூட்டினா இதுனா இது மட்டும் தான், பெருசா நம்மள வந்து கத்துக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா மேடம் வந்து எதுவா இருந்தாலும் பண்ணுங்க, நீங்க தனியா பண்ணுங்க, பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்து உங்களால வேற எங்க போனாலும் வந்து சமாளிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே மேம் தான். அவங்க எதுவா இருந்தாலும் வந்து பண்ணுங்கன்றாங்களே, அந்த ஃப்ரீனஸ் வந்து வேற எங்க போனாலும் கிடைக்காது. இந்த இடத்துல இருக்கிறது அது நான் ரொம்ப பெருமையா வந்து இந்த இடத்துல சொல்லுவேன். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சின்சியர். எவ்வளவு லட்சம் பணமா கையில கொடுத்தாலும் ஒரு கணக்கு வழக்கு எதுவுமே நான் பார்க்க வேண்டாம். அதுல ஒரு பைசா மிஸ் ஆகாம அது வந்து கணக்கு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பொண்ணு. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து நடமாடும் கம்ப்யூட்டர் சொல்லலாம். இதுதான் கம்ப்யூட்டர்ல ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பயங்கர கம்ப்யூட்டர்ல இப்ப ஹாஸ்பிட்டல பத்தி A to Z எல்லாம் அவளோட கம்ப்யூட்டர்ல இருக்கும். அண்ட் ரொம்ப அதாவது அவள் வந்த பிறகு நம்ம வந்து பெருமையா அப்படி சொல்லணும்னா அவளோட காலகட்டத்துல அவ வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நாங்க வாங்கணும். அது அவளுக்குதான் தெரியும். அதே மாதிரி அவளோட காலகட்டத்துல ஒரு பெட்ரோல் பங்க் உருவாக்கிட்டு வர்றதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் ஃபுல் பேக்கப் அவதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அதிர்ஷ்டமான பொண்ணு. கொடுத்து நம்ம ஆனர் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். நமக்கு வந்து மேக்சிமம் எங்கேயுமே வந்து ஒரு ஸ்டாஃபா தான் எல்லா இடத்துலயுமே வந்து நம்மள வச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து ஃபேமிலின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பராக வச்சிருந்து நல்ல ஒரு பாண்டிங், அதாவது எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயுமே வந்து ஹாஸ்பிட்டல் எதுவா இருந்தாலுமே ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு ஓனர் அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்பேர் ஆகவே முடியாது, க்ளோஸ் ஆகவே முடியாது. நான் அவங்களை தாண்டி அவங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி மீட் பண்ணதான் முடியுமே தவிர இவ்வளவு க்ளோஸ் ஆகும், இவ்வளவு ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணி இவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் உண்மையிலேயே 4 வருஷமா நானும் ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி திருப்தியா உண்மையிலே அவங்க வந்து எங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். எதாவதும் ஷேர் பண்றோம், கொள்றோம், எல்லாமே பண்றோம். நமக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணாதீங்க, என்ன டல்லா இருக்கீங்க, என்ன இப்படி இருக்கீங்க, என்ன சிரிச்சு அவங்க கலாய்க்கிறதா இருந்தாலும் சரி. ஒரு சின்ன லெவல்ல இறங்கி, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்ல பெரியவங்க எல்லாம் கிடையாது, சின்னவங்க நம்ம ஏஜ் லெவல்லயே வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. நம்மள சார்லாம் ரொம்ப கலாய்ப்பாங்க, இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படிலாம் கலாய்ப்பாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்க நம்ம கிட்ட எப்பவுமே. அவங்க ரொம்ப நன்றி. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியில எக்ஸல் ஆவாங்க. அது மாதிரி அவங்க வந்து கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா அது நான் சொன்னேன். தேவி அதவே அவளுக்கும் கம்ப்யூட்டர் தெரியும், ஆடிட்டிங் தெரியும், எல்லாமே தெரியும். பட் அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபங்க்ஷன். தேவி நாளைக்கு விமென்ஸ் டே, ஒரே வார்த்தை A to Z எல்லாமே அவ பண்ணிடுவா. தேவி நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆயுத பூஜை 3 நாள் கொண்டாடுறோம். அப்ப இதுனா அந்த நோன்பு கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் அந்த என்னமா 9 days கொண்டாடுறோம். நவராத்திரி 9 days. அது லாஸ்ட் 3 days ஒரு நாள் ஸ்டாஃப், ஒரு நாள் இவங்க, ஒரு நாள். ஸோ எனி ஃபங்க்ஷன் அதை ஆர்கனைஸ் பண்ணி A to Z டெக்கரேஷன்ல இருந்து ஃபுட்ல இருந்து கிஃப்ட்ல இருந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு 10 விஷயங்கள் அதுல வரும். கிஃப்ட் கொடுக்கறது, டெக்கரேஷன் பண்றது, ஃபுட் அரேஞ்ச் பண்றது, அது ஒரு பெரிய ஒரு கலர் வச்சுக்கோங்க. அதுதான் இவங்க தான் டிபெண்ட் பண்ணுவேன். அதுல இவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆக்சுவலா கவிதாவுக்கும் தெரியும், இவங்க கவிதா மாத்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஷீ இஸ் த மெயின் கோரா இது பண்ணுவாங்க. உங்களுக்கும் எல்லாம் தெரியும். அண்ட் மோரோவர் ஒரு பிஆர்ஓ மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்க்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி. அவங்களோட குறைகளை இவங்க மூலியமா தான் வரும். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது, அவங்களுக்கு இது எல்லாமே பேமெண்ட் கொடுக்கறது எல்லாமே இவங்க சைட்ல இவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்.